வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். அறிவியாதிருந்தால் ஐயோ. ஐயோ இந்த வார்த்தையின் சாரத்தினை அறியாதவர் யார்? குறிப்பாக பாவ வாழ்வுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவர் இதனை நன்கு அறிவர். ஞானி சொல்வதனை கேளுங்கள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகிறான். சாராயத்தினை நாடி பின்னர் பரஸ்திரிகளை பற்றி கொண்டு தாறுமாறானவைகளை பேசி அதிலேயே தாபரிக்கிற மனுஷனை நமக்கு அடையாளம் காட்டுகிறார். நீதிமொழிகள் 23:29-35. விசுவாச வாழ்வில் முன்னேறுகிறவர்கள் இப்படிப்பட்ட வாழ்வில் தங்களை காணாமல் இருக்கலாம். ஆனால் மதுவை போன்ற பதவி வெறி, பெயர் தப்பட்டத்தில் நாட்டம், பொருளாசையை அடிப்படையாக கொண்ட வாழ்வு நம்மை மதுபானத்தினை காட்டிலும் மோசமான நிலைக்கு தள்ளிவிட வாய்ப்புண்டு என்பதனை மறுப்பதற்கில்லை. அது நம்மை மாத்திரமல்ல, உடன் இருப்பவர்களையும் கெடுத்துவிட வழி செய்துவிடும் அல்லவா? தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தி அவர்கள் அண்டையிலே வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களையும் வெறிக்க பண்ணுவதற்கு ஏதுவாக பதவி வெறி, பணவெறி முதலானவைகளால் செயல்படுகிறவர்களுக்கு ஐயோ என்பது தீர்க்கதரிசி ஆபகூக்கின் அலறல். ஆபகூக் 2:15. நாம் அறிந்து கொள்ளும் சூழ்நிலையும் நமக்கு ஐயோவை கொண்டு வந்துவிட வாய்ப்புண்டு. சங்கீதக்காரன் சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் குடியிருப்பதனையும் ஆகாமிய கூடாரத்தில் தங்கியிருப்பதனையும் தனக்கு சாபமாகவே கொள்கிறான். சங்கீதம் 120:5-6, 34வது சங்கீதம் 10வது வசனம். இதனைத்தான் யூதாவும் தன்னுடைய பொன்னான சிறிய நிருபத்திலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. காயினுடைய வழி என்றும், பீலேயாமின் வஞ்சகம் என்றும், கோராகின் பாவம் என்றும் குறிப்பிட்டு கெட்டுப்போன அவர்களை எச்சரிப்பின் கல்லாகவே நிறுத்துகிறார். யூதா 1:11. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. ஏசாயா 30:1-2. சகாயம்படியாக இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து இரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயா 31:1 என்ற ஏசாயாவின் மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்கமான வார்த்தைகளை கேட்பவர் எத்தனை பேர், எத்தனை ஊழியர்கள், சபைகள் இந்த முறையில் கெட்டுப்போயுள்ளன. தொடர்ந்து தன் பலத்தினை மாத்திரம் நம்பி மற்றவர்களை மதிக்காமல் நடந்து இசைந்து போக மனமற்றவர்களான சிலரையும், தன்னிச்சையாய் காரியங்களை நடப்பிக்க ஒப்புக்கொடுத்த சிலரையும் வேதம் எச்சரிக்காமல் விடவில்லை. ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. பிரசங்கி 4:10. அப்படிப்பட்டவர்கள் செய்வது என்ன? அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தினையும் எடுக்கிறவர்களாக மாறிவிடுகின்றனர். இதுதானே இன்றைய அரசியல் உலகிலும் சில வேளைகளில் ஆன்மீக உலகிலும் நடைபெறுபவை. அவர்களுக்கு வரும் ஐயோக்கள் எத்தனை எத்தனை!
மீகா 2:1. அடுத்தாற்போல் காணப்படும் நிர்விசார அலட்சிய வாழ்வு. பலத்த செய்கைகள் கண்டும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவித்தும் ஆண்டவர் விரும்புகின்ற மனம் திரும்புதலை பெறாத ஒரு கூட்ட ஜனம் உண்டு. அலட்சியமே பிரதான காரணம். மத்தேயு 11:20-24 வரை. அவர்கள் மற்றவர்களை குறித்த எந்த கரிசனையும் கொள்ள இயலாதவர்கள். சீயோனில் நிர்விசாரமாய் இருப்பவர்கள் தம்புரை வாசித்து பாடி தாவீதைப் போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி இசையில் மயங்கி அதிலே பிரியப்படுவதே பிரதான வாழ்க்கையாக கொண்டு யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கும் கவலைப்படாமல் போகிறவர்கள். ஆமோஸ் 6:1-6. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டோம், ஏன் சீயோனின் வாசிகளாக நாம் இப்பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை உணரக்கூடாதவர்கள் எத்தனையாய் குருட்டாட்டம், மயக்க நிலைமை, ஆசீர்வாதமே ஆபத்தாக முடிந்துவிட்டதே, ஐயோ என்ன பரிதாபம். மாய்மால வாழ்வினை அதிகமாய் கண்டித்து உணர்த்திய இயேசுவின் பிரசங்கங்களில் எத்தனை வன்மையாக அவர் கடிந்து கொள்கிறார் என்பது மத்தேயு 23 தெளிவாக்கும் அல்லவா. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ என்பதும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஏசாயாவின் தெளிவான தேவ சத்தம். உள்ளென்றும் வெளியில் ஒன்றுமாக வாழும் யாவரும் இதற்கு விதிவிலக்கு அல்லவே. ஏசாயா 29:13-15. வேறு சிலரோ பெற்றோரை இகழ்ந்து தங்களின் இச்சைகளை நிறைவேற்றக்கூடாமல் தடுக்கப்படும் போதும் போதிய பொருள் அல்லது கல்வி கொடுக்க திறனற்றவர்களான பெற்றோரை பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கிறார்கள் அல்லவா. தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ அல்லவா. ஏசாயா 45:10. தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவளான அநேகருடைய தீபம் காரிருளில் அணைந்து போயிற்றே. நீதிமொழிகள் 20:20. அநேகம் பிள்ளைகளை கொண்ட குடும்பத்திலும் வியாதிப்பட்டோராய் வாழும் பெற்றோர் மத்தியிலும் போதுமான வருமானம் இல்லாமல் கஷ்டப்படும் குடும்பத்திலும் சில வேளைகளில் மிஷினரிகளின் குடும்பத்திலும் இக்குரல் கேட்கப்படுகிறதே. தங்களை அறியாமல் இக்கேள்விகள் கேட்கப்பட்டாலும் இதன் விளைவுகளை அனுபவிக்கும்போது அது வேதனை அல்லவா. இவைகளை ஒரு புறம் இருக்க தங்களையே சபிக்க ஆரம்பித்த சிலரை காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த தேவனின் பரிசுத்த பர்வதத்தில் தன்னை நிறுத்த தகுதியற்றவனாக தான் காண்கிறார் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி. ஊழியம் செய்யும் அவர் அதுவரை தன்னுடைய குறைதனை அறிய முடியவில்லை. ஆனால் தேவ தரிசனம் அவரை அலறச் செய்கிறது. ஏசாயா 6:1-6 வரை. இடர்கள் வருவது அவசியம். மத்தேயு 18:7. அதை தவிர்க்கவும் முடியாது. லூக்கா 17:1. அப்படி ஆயினும் அதனை கொண்டு வருவதற்கு காரணமாக காணப்படுவோருக்கு ஐயோ என்றால் கவனித்து பாருங்கள். அவசியமானதும் தவிர்க்க முடியாத ஒன்றினை கொண்டு வர காரணமாக அமைய நாம் எத்தனிக்கவே கூடாது அல்லவா. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மேலாக தன்னுடைய பொறுப்புணர்ச்சி நிமித்தம் பவுல் சுவிசேஷத்தினை தான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று தன்மேலேயே இதனை வலுக்கட்டாயமாக சுமத்தி கொள்வது எத்தனை ஆச்சரியமான காரியம். அவனுடைய துடிப்புக்கு காரணமும் அதுவல்லவா. அறியப்படாத பிரதேசங்களை குறித்த ஆர்வத்திற்கும் ஈடுபாடுக்கும் இவைதானே காரணம். உயிரை அற்பமாக எண்ணுவதற்கும் புதிய பகுதிகளை சந்திக்க உத்வேகம் கொண்டதற்கும் அடிக்கடி நாச மோசத்திற்கு அஞ்சாமல் முன்னேற வேண்டிய துணிச்சலுக்கும் இவைதானே உரமேற்றியது. ரோமர் 15:21, 2 கொரிந்தியர் 11:23-27 வரை.
இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பற்றி பிடிக்க வேண்டிய கடைசி கால தேவை. இதனை ஊக்கப்படுத்தும் சபை தலைவர்களும் விசுவாசிகளை ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு.